அவர்களுடைய பலத்து மேலே அவரவர்களுக்கு நம்பிக்கை. இப்போ துரோணர் சொன்னார், என்னை அழைத்து எல்லா வித்தைகளையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு ஒரு குருதட்சணை கொடுக்க வேண்டாமான்னார். துரோணர் குருதட்சணை வாங்காமல் எந்த காரியமும் செய்கிறதில்லை. இப்போ எதுக்கு எனக்கு குருதட்சணை கொடுக்க வேண்டாமா, என்ன குருதட்சணை வேண்டும் என்று இருவரும் கேட்டார்கள், கௌரவர்களும் பாண்டவர்களும். கேட்ட உடனே சொன்னார் பீஷ்மரிடம், நான் உங்களிடம் சொன்னேனே என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி, என்னை அவமதித்த துர்பதனை நான் பழிவாங்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் அந்த துர்பதனை தோற்கடித்து தேர்காலில் அவனை உயிரோடு கட்டி இழுத்து கொண்டு வந்து என் கண் முன்னாடி நிறுத்தணும் இதான். எப்பொழுதுமே ஒரு குருதட்சணை ரொம்ப பயங்கரமான குருதட்சணையாக இருக்குது, மிக பயங்கரம், கொடூரமான குருதட்சணை கேட்கக்கூடிய ஒரு சுவாபம் துரோணர்கிட்ட இருக்கு. உடனே புறப்பட்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் பாஞ்சால தேசத்தை நோக்கி படையெடுத்தார்கள். இவர்களெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே துருபதனுக்கு அப்படியே கோப கண்ணில் அப்படியே வெளிப்படுகிறது. அவனும் போர் செய்ய தயாரானான். போர் செய்ய தயாராகி இருவருக்கும் இடையில கடுமையான போர் நடக்கிறது. ஆனால் துருபதனுடைய அஸ்திரங்களை தாங்க முடியாத கௌரவர்கள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். ஆனால் பாண்டவர்கள் 5 பேரும் ஓடலை. துருபதனுடைய பலத்தை வீழ்த்தினார்கள். துருபதனை எதிர்த்து போராடி துருபதனை வெற்றி கண்டு அவனை தன்னுடைய தேர்காலில் அம்புகள் துளைக்க அவனை தன்னுடைய தேர்காலில் கட்டி தேரை ஓட்டிக்கிட்டு இப்போ அர்ஜுனன் கொண்டு வந்து துரோணாச்சாரியார் முன்னாடி நிறுத்தினான். இப்போ தேர்காலில் கிடக்கான் துருபதன். இப்பொழுது அவமானத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறான். தேர்காலில் இப்போ அவனை கட்டி போட்டிருக்கு. இப்போ கேட்டார் யார்? துரோணாச்சாரியார், வாரும் துருபத மகாராஜாவை, பாஞ்சால தேசத்து மன்னனே வாரும். வாக்கிலே சுத்தமுள்ள உம்மை போன்ற மன்னனை இந்த லோகத்தில் நான் பார்த்ததில்லை. நானே உம்மிடம் மலிந்து கேட்கவில்லை. உன் நாட்டில் பாதியை கூடன்னு கேட்பனா? எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்க? நான் என்ன மன்னனா? நான் ஒரு சாதாரண ஒரு முனிவன். ஆனால் தருகிறேன் 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 என்று ஆசை காட்டினாய். அந்த ஆசைக்காக உன்னை தேடி நான் வரவில்லை. பசிக்கு பால் வேண்டும், ஒரு பசுமாடு வேணும்னு தான் கேட்டு வந்தேன். ஆனால் அந்த சபை முன்னால் என்னை எப்படி அவமானப்படுத்தினாய். இன்றைக்கு உன்னுடைய பராக்கிரமம், இன்றைக்கு உன்னுடைய ஆணவம், இன்றைக்கு உன்னுடைய அக்கிரமம் இந்த உலகமே அறியும். இன்றைக்கு உலகமே சிரிக்கக்கூடிய அளவிற்கு என் மாணவனுடைய தேர்காலிலே கிடந்து தத்தளித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அப்படி கம்பீரமாக சிரித்தார் துரோணர். துரோணர் சிரிச்சிட்டு சொன்னார், இங்கே பாரு, ஒன்ன மாதிரி வாக்கு மாறுறவனா இல்லை, என் வாக்கிலிருந்து நான் என்றுமே மாறுபவன் அல்ல. நீ சொன்னதை போல ராஜ்யத்தில் பாதி எடுத்துக்கிட்டு மீதியை உனக்கே கொடுக்குறேன். இப்பொழுது நீ தோற்றவன், ஆனால் நான் வென்றவன். நான் நினச்சா முழு ராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டு உன்னை சிறைச்சாலையில் கொண்டு போய் தள்ள முடியும் என்னால். ஆனால் அதை நான் செய்ய விரும்பவில்லை. நான் கேட்டதை மட்டும் நீ கொடுத்தால் போதும். நீ தருகிறேன் என்று சொன்ன வாக்கை மாத்திரம் நிறைவேற்றினால் போதும். நான் நினைத்தால் முழு ராஜ்யத்தையும் எடுக்க இயலும். ஆனால் அது எனக்கு தேவையில்லை. பாதி ராஜ்யத்தை சொன்னபடி, நீ சொன்னபடி நான் எடுத்துக்கொண்டு மீதி ராஜ்யத்தை உன் வசமே ஒப்படைக்கிறேன். அது மட்டுமல்ல, உயிர் பிச்சையும் தருகிறேன், பிழைத்து போய் என்று சொன்னான். உயிர் பிச்சையும் தருகிறேன், பிழைத்து போய் என்று சொன்னான். இந்த அரண்மனைக்கு வந்ததிலிருந்து அவமானத்தில் தத்தளிக்கிறான் துருபதன். எப்படியாவது துரோணரை அழித்தே தீருவேன். இந்த துரோணரை அழிக்காமல் நான் இருக்க மாட்டேன், எப்படியாவது நான் அழிப்பேன். அழிவு என்று ஒன்று துரோணருக்கு வந்தால் அது என் வம்சாவழி வழியாகத்தான் வர வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய யாகத்தை நடத்தினான். பெரிய யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்தில் அவனுக்கு அறிவுரை சொன்னவர்கள் இவனுடைய தேவை என்னன்னு சொல்கிறான். துரோணாச்சாரியாரை அழிக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை நாம் பெறணும். ஏன்னா அது வரைக்கும் துருபதனுக்கு குழந்தை இல்லை. அதே நேரம் இதை போல ஒரு வில்வித்தையில் சிறந்தவனை என் வாழ்க்கையில் நான் காணவே இல்லை. யாரை நினைக்கிறாரு? அர்ஜுனனை. அந்த அருமையான புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து துரோணாச்சாரியாரை அழிக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை பெறணும். வில்வித்தையில் சிறந்த அந்த விஜயனை என் மருமகனாக்கி கொள்வதற்கு ஒரு மகளையும் நாம் பெறணும்னு நினச்சார்.
அப்போ நீ என்ன செய்யணும்? புத்திரகாமேஷ்டியாக செய். உபயாஜ முனிவர் என்று ஒருவர், யாஜ முனிவர் என்று ஒருவர், இருவருடைய ஆலோசனையின்படி புத்திரகாமேஷ்டி யாகத்தை தொடங்கினான். புத்திரகாமேஷ்டி யாகத்தை தொடங்கினான். அவிர்பாகத்தினுடைய அந்த பிரசாதத்தை எடுத்து மனைவிக்கு கொடுத்தான் துருபதன். ஆனால் துருபதனுடைய மனைவி அதை வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. உடனே துருபதன் என்ன செய்தான்? யாஜ முனிவரிடமும் உபயாஜ முனிவரிடமும் இதுக்கு வேறு ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்று கேட்டவுடன் அவர்கள் தொடர்ந்து செய்த யாகத்தில் அந்த அக்னி குண்டத்திற்குள்ளிருந்து, அந்த யாக குண்டத்திற்குள்ளே இருந்து ரத்தினம் ஒளி வீசியது போல ஒரு ஆண்மகன் புறப்பட்டு வந்தான். ரத்தின குண்டலங்கள், வஜ்ர கவசங்களை அணிந்தவனாக ஒரு ஆண்மகன் பராக்கிரமசாலியாக வந்து நின்றான். இவனை வைத்து நான் துரோணரை வீழ்த்துவேன் என்று நினைத்தான் துருபதன். அந்த அக்னி குண்டத்திலிருந்து வெளியே வந்த அந்த அருமையான ஆண் குழந்தை தான் திட்டத்துய்மன் என்று அவனுக்கு பெயர். துருபதனுடைய மகன் திட்டத்துய்மன். இந்த திட்டத்துய்மனை வைத்து துரோணரை அழிப்பேன் என்று யாக குண்டத்து முன்னாடி உட்கார்ந்து சத்தியம் பண்ணான். இரண்டாவதாக அந்த யாக குண்டத்திற்குள்ளே இருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றியது. அந்த பெண் குழந்தையை வில்லுக்கு விஜயனாக விளங்கக்கூடிய அர்ஜுனனுக்கு நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று நினைத்தான். ரெண்டு பேரும் மிக அழகாக அங்கே வளர்ந்து வருகிறார்கள். இப்போ என்ன செய்தான்? திட்டத்துய்மனை போர் பயிற்சிகளை பெறுவதற்கு துரோணாச்சாரியாரிடமே அனுப்பி வச்சான். ஏன்னா அஸ்திர பயிற்சிகள் அத்தனையும் 7 நாட்களில் முடித்தவர் பரசுராமரிடம். இவர் சொல்லிக் கொடுத்ததான கௌரவர்கள் இவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள், பாண்டவர்கள் இவ்வளவு பலம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். திட்டத்துய்மனை அங்கேயே அனுப்பினார். எல்லா வித்தைகளையும் படிச்சுட்டுவான். ஏகலைவன் விஷயத்தில் நான் எப்படிப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? எனக்கு நேரம் இல்லைன்னார். எனக்கு நேரம் இல்லைன்னார். ஏன்னா ஒரு வேட்டுவ குலத்தை சேர்ந்தவன், அதனால் வேலை இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்ட்டார். இப்போ திட்டத்துய்மன் வந்து எனக்கு பயிற்சி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டு துரோணாச்சாரியார்கிட்ட வந்து நிற்கிறார். தன்னுடைய ஞான கண்ணால் இவன் யார் என்று தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, இந்த திட்டத்துய்மனால தான் எனக்கு அழிவு என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. துருபதனுடைய மகன் திட்டத்துய்மன். அந்த துருபதன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து ஒரு ஆண்மகனையும் ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தான். அந்த ஆண்மகன் தான் இந்த திட்டத்துய்மன் என்பது துரோணருக்கு தெரிந்தால் கூட இந்த திட்டத்துய்மனால் தான் தனக்கு மரணம் என்பதும் துரோணருக்கு தெரிந்தது. அப்பொழுதே இது தெரிஞ்ச பிறகு சொல்லிக் கொடுப்போமா? இன்னாரால் எனக்கு அழிவு வரப்போகுது அப்படின்னா அவன் நம்ம பக்கத்தில் வச்சுருப்போமா? அவங்க கூட நம்ம நட்பாக இருப்போமா? யோசித்து பாருங்கள். ஆனால் துரோணர் அவனுக்குரிய வித்தைகளை சொல்லிக் கொடுத்தார். காரணம், அவன் அரசனுடைய மகன். உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்னன்னு கர்ணனை பார்த்து கேட்க தெரிஞ்சது துரோணாச்சாரியாருக்கு. உனக்கு நான் எப்படி பாடம் சொல்லிக் கொடுப்பது என்று ஏகலைவனை பார்த்து கேட்க தெரிந்தது. ஏகலைவன்ட்ட அவன் கட்டவரிலேயே குருதட்சணையா வாங்கி பஞ்சமா பாதகத்தை தேடிக்கொள்ள தெரிந்தது துரோணாச்சாரியாருக்கு. ஆனால் திட்டத்துய்மன் தன்னை அழிப்பான் என்று தெரிந்துமே அரசகுமாரன் மீண்டும் மீண்டும் பகையை சம்பாதிக்க வேண்டாம், துருபதனுடைய மகன், என் பழைய நண்பனுடைய மகன் வித்தைகளை புற சொல்லிக் கொடுத்தாரு. ஆசிரியர் என்றால் என்ன பொருள் தெரியுமா பெரியோர்களே? ஆசிரியன் என்றால் என்ன பொருள்? வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் தான் ஆசிரியன் என்று பொருள். உங்களுக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது. ஏகலைவனும் ஒன்றா தான் இருக்கணும், அர்ஜுனனும் ஒன்றா தான் இருக்கணும், கர்ணனும் ஒன்றா தான் இருக்கணும், நீங்களும் நானும் ஒன்றா தான் இருக்கணும். வேதமை என்பது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் இருந்தால் அதை போல ஆபத்து உலகத்தில் வேற எதுவும் இல்லை. ஏன்னா போதிப்பவனவன், சொல்லிக் கொடுப்பவனவன், படிப்பிப்பவனவன். அவன்கிட்ட வித்தியாசம் இருக்கலாமா? நாடு என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். ஆக திட்டத்துய்மன் வளர்ந்தான் துருபதனுடைய அவையிலே. திரௌபதி மிக அழகாக நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக திரௌபதி வளர்ந்து வருகிறாள். இதற்கிடையிலே தர்மனுக்கு முடிசூட்டணும்னு ஒரு ஆலோசனை நடக்கிறது. திருதராஷன், விதுரர், பீஷ்மர் எல்லாரும் சேர்ந்து தர்மனுக்கு முடிசூட்டி வைக்கணும். இப்போ தர்மனுக்கு முடிசூட்டல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது.
பொறாமையில் அப்படியே எரிஞ்சு போனான். யார்? துரியோதனன். நேராக அவங்க தந்தைகிட்ட போனான், திருதராஷன்ட்ட. நீங்கள் செய்கிறது உங்களுக்கே சரியாக இருக்கா? நீங்கள் செய்கிறது உங்களுக்கே சரியாக இருக்கா? இவனுக்கு எப்படி நீங்கள் முடிசூட்டி வைக்கலாம்? இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டான். அப்பா, தர்மம் தெரியாமல் நீ பேசாத. நான் தான் மூத்தவன். என் வயிற்றில் பிறந்த உனக்கு தான் ஆட்சி நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் தந்தை கண்ணில்லாதவன். கண்ணில்லாதவன் நாட்டை ஆளக்கூடாது என்று ஒரு தர்மம் இருக்கிறது. ஆனாலும் என்னை நிராகரிக்க வேண்டாம் என்று நினைத்த பீஷ்மர் என்னை தலைவனாக்கினார். உன் சித்தப்பாவாக விளங்கக்கூடிய பாண்டுவை சேனாதிபதியாக்கி ஆட்சி பொறுப்பு முழுதும் பாண்டு கையில் தான் இருந்தது. விதுரனை ஆலோசனை சொல்லக்கூடிய முதல் மந்திரியாக மாற்றினார். ஆக பாண்டு தான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சான். பாண்டுக்கு பிறகு அந்த நாடு சட்டப்படியும் தர்மப்படியும் தர்மனுக்கு தான் போய் சேரணும். இது ஒரு புறம். இன்னொன்று, அண்ணன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தம்பி பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு தான் தேசம். அந்த குழந்தை தான் தேசத்தினுடைய தலைவன். அப்படி பார்த்தாலும் பாண்டுவுக்கு முதலாவதாக தர்மன் பிறந்தான். தர்மன் பிறந்த பிறகுதான் நீ பிறந்த. அப்போ தர்ம அண்ணன் உனக்கு, நீ தம்பி. அண்ணன் இருக்கும்போது தம்பி முடிசூட்டி ஆட்சி செய்ய முடியாது. அதனால் தர்மனுக்கு முடிசூட்டுறது தான் நியாயம் என்று சொன்ன உடனே அப்படியே கோபத்தில் கொந்தளித்து சொன்னார், நீங்கள் ஒன்றும் எனக்கு இனி உபகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சகுனியும் கர்ணனையும் கையிலே வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் இந்த பாண்டவர்களை என்று நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் அதில் தலையிடாமல் இருந்தால் போதும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு அவனுக்கு ஒரு கொடூர எண்ணம். இப்படியே காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திருதராஷன், பீஷ்மர், விதுரர் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். அப்போ திருதராஷன் பீஷ்மர்கிட்டையும் விதுரன்டையும் வந்து சொன்னார், இவர்கள் இருவருக்கிடையே உள்ள பகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. எவ்வளவோ புத்தி சொல்லிட்டேன் நான் துரியோதனாதிகளுக்கு, ஆனால் என் பிள்ளைங்க திருந்த மாட்டேங்கான். பாண்டவர்களை அழித்தே தீர்வேன் என்கின்றான். தர்மனுக்கு முடிசூட்டியதை அவன் விரும்பவே இல்லை. இந்த பகை இப்படியே வளர்ந்தால் நல்லதே இல்லைன்னா. ஏன்னா அதற்கு முன்னதாகவே துரியோதனன் திருதராஷனை போய் சந்திச்சு, எப்பா இங்கே வாப்பா, தயவு செய்து இந்த பாண்டவர்களோடு எங்களுக்கு இனி சவகாசம் வேண்டாம், வாரணவதம் என்கின்ற தேசத்தை அவனுக்கு பிரித்து கொடுத்து புரோசனனை சென்று, அதாவது புரோசனன் யார் என்று கேட்டால் திருதராஷனுடைய மதிமந்திரி, அந்த மந்திரியை அனுப்பி வாரணவதம் என்கின்ற அந்த அருமையான இடத்தை புதுப்பிக்க சொல். 2 பேரும் சேர்ந்திருக்கிறது நல்லதில்லைன்னு நீ ஒரு ஆலோசனையை சொல்லி குந்தியோடு இந்த பாண்டவர்களை வாரணவதத்திற்கு நீ அனுப்பிவிடு, அவர்கள் அங்கே சென்று இருக்கட்டும்னு இவன் தான் ஆலோசனையை சொல்லி கொடுப்பான். வழக்கமாக தகப்ப ஆலோசனையே பிள்ளை கேட்டால் உருப்படுவான். பிள்ளை இல்லாத பொல்லாத புத்திகளை எல்லாம் தகப்பனுக்கு போதிச்சு அதுக்கு தகப்ப ஆமாம் சாமி போட்டான்னு வைங்க, அது எவ்வளோ பெரிய சிக்கல். யார் எதை சொல்லணும், யார் எதை கேட்கணும்னு பாரதம் வழிகாட்டுது. சொன்ன உடனே திருதராஷன் பீஷ்மரையும் விதுரனையும் சந்திச்சு, இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. பாண்டவர்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, என் பிள்ளைகள் கௌரவர்கள் மேலே தான் தப்பு. ஆனால் என் தம்பி பிள்ளைகளுக்கு ஏன் பிள்ளைகளால் ஏதாவது உயிருக்கு சேதம் வந்துருமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. அதனால் வாரணவதத்திலே சென்று அவர்கள் ஆட்சி செய்ய நான் விடை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன்னார். பீஷ்மரும் விதுரனும் சொன்னாங்க, நீ நினைக்கிறது தவறு. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து தான் ஆட்சி செய்யணும். நியாயப்படி தர்மனுக்கு முடிசூட்டுறது தான் சட்டம், அதுதான் தர்மம். இல்லை துரியோதனன் கோவப்பட்டதில்லை, எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இந்த துரியோதனாதிகள் செய்வது சரியில்லை, இதனுடைய பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று பீஷ்மர் சொன்னார். இல்லை வேறு வழி இல்லை, ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு 2 பேரும் தினமும் சண்டை போட்டுக்கிட்டு பகை பாராட்டிட்டு இருக்கிறத விட தூரத்தில் இருந்து 2 பேரும் பகையும் இல்லாமல் உறவும் இல்லாமல் வாழ்கிறது எவ்வளவு சால சிறந்ததுன்னு சொன்னோன்னு, சரி நீ செய்கிற மாதிரியே செய். இப்போ புரோசனனை அழைத்து திருதராஷன் சொன்னாப்பா, வாரணவதத்தை போய் நிர்மாணிக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. அந்த இடத்தை தேவலோகம் போல மாற்ற வேண்டும்.
அமராவதி பட்டணத்தை விட அது அழகாக இருக்க வேண்டும், அழகாபுரியை விட அழகாக இருக்க வேண்டும். அங்கே போய் எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தர்மனை அதற்கு தலைமை தாங்க சொல்லி ஆட்சி செய்ய சொல். அந்த ஆட்சிக்கு மதிமந்திரியாக உடன் இருந்து நீயே ஆலோசனை சொல்லு என்று சொன்னார். சொல்லிட்டு புரிகிறதா அப்படின்னா திருதராஷ்டிரன், என்ன பொருள்? இப்படி ஒரு இடத்த நிர்மாணித்து இவங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கே வச்சு அவங்க கதையை முடிச்சுட்டு வந்துருன்னு அர்த்தம். பாண்டு உடன் பிறந்த சகோதரன், பிறவியிலே 2 கண் இல்லை, ஆனால் அவன் புத்திக்கும் கண் இல்லை பாருங்க. கண்கள் என்கின்ற உறுப்பை மாத்திரம் இழந்தவன் அல்ல, நல்ல புத்தி இல்லை. நல்ல புத்தி கொண்டு இந்த உலகத்தை அவனால் பார்க்க முடியல. துரியோதனன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை கெட்ட வழிகளுக்கும் இவன் உறுதுணையாக இருந்தான். இவன் தகப்பனா இவன். இப்போ இவர்கள் அதை ஒத்துக்கொண்டு பாண்டவர்கள் புரோசனனுடன் சென்றார்கள். அங்கே பார்த்தா ஒரு அருமையான மாளிகை, சோலை வனங்கள் என்ன, தடாகங்கள் என்ன, அடே அப்பா அவ்வளவு அழகு பொருந்தியதாக இருக்கிறது. மாளிகை முழுவதும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா இப்படி ஒரு இடத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பாண்டவர்கள் அப்படியே வியந்து போனார்கள். குந்தி அப்படியே வியந்து போனாள். அந்த இடத்துல தான் இருந்தார்கள். இவன் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தான் ஒட்டுமொத்தமாக இவர்களை அழிப்பதற்கு. ஆனால் அது மிகவும் பலம் பொருந்திய கட்டிடம் அல்ல. வாரணவதம் மெழுகு மாளிகை, அது அரக்கு மாளிகை. அரக்கு என்றால் மெழுகு, மெழுகால் செய்யப்பட்ட மாளிகை. அதில் ரத்தினங்கள் எல்லாம் பதிச்சிருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கிறது. நல்ல ஆடை ஆபரணம், மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நல்ல சாப்பாடு, சகலம் இருக்குது. புரோசனன் கூட இருக்கான். ஆனால் மதிநுட்பத்தில் கூடியவர்கள் பாண்டவர்கள், அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ வசதி வாய்ப்பாக ஒன்றை உருவாக்கி, ஹஸ்தினாபுரம் கூட இப்படி வசதியாக இல்லை, இவ்வளோ வசதி வாய்ப்புகள் ஒரு நிறைந்த ஒரு இடத்தை உருவாக்கி இவன் கூட இருக்கானே, இவன் என்ன செய்ய போகிறான்? சந்தேகம் வந்த உடனே பாண்டவர்கள் அவர்களுக்குள்ளாக கலந்து ஆலோசித்து, இவன் ஆடை கொடுத்தாலும் ஆபரணம் கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும் குடிக்க தண்ணி கொடுத்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும்? இதை அனுபவிக்கணும். அப்பப்போ இந்த புரோசனன் காணாமல் போயிடுவான். ஏன்னா சதி செய்யணுமா இல்லையா? சதியை திருட்டணும், இவங்களை அழிக்கணும். பீமன் பார்த்தா, நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்கள் கூட இரு. நீ எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் கூட தான் நீ சாப்பிடணும், எங்கள் கூட தான் நீ தூங்கணும்னா. ஏன்னா இவன் சாப்பிட்ற சாப்பாட்டை தான் அவனும் சாப்பிட்டாகணும், இவன் தூங்குற இடத்துல தான் அவனும் தூங்கி ஆகணும். அப்போ ஆபத்து வந்தால் உனக்கும் சேர்த்து தான் வரும். அப்போ நீ தப்பிக்கணும்னு பார்ப்பேன், எங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். எங்கள் கூட சாப்பிட்டு எங்கள் கூட தூங்கணும். இதற்கிடையில் இந்த அருமையான மாளிகையை அமைக்க முற்படுகின்ற பொழுது அந்த மாளிகையை அமைப்பதற்கு வேலையாட்களை அனுப்பினார்கள் ஹஸ்தினாபுரத்திலிருந்து. அதில் ஒரு சிற்பியை விதுரன் அழைத்தார். அப்போ இந்த மாளிகையை உருவாக்குவதற்காக நீ செல்கிறாய், நீ எனக்கு உண்மையாக இருக்கணும். அந்த மாளிகையில் ஏதாவது பாண்டவர்களுக்கு துரோகம் நிகழுமே ஆனால் உடனடியாக அதை பாண்டவர்களுடைய செவிகளில் கொண்டு சேர்க்க வேண்டும். கவனமாக இருந்து நீ அவங்கள காப்பாற்றணும்னு அவர் ஒரு சிற்பி அனுப்பியிருந்தார் விதுரன். இப்பொழுது அந்த சிற்பி பீமனை சந்தித்து சொன்னால், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கட்டிடம் அல்ல, இது அரக்கு மாளிகை. இந்த அரக்கு மாளிகையில் நீங்கள் பல நாட்கள் வாழ்ந்து அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தொடரும் போது இவன் இந்த வாழ்க்கையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்கான். இந்த அரக்கு மாளிகைக்கு தீ வச்சு உங்கள் அவ்வளோ வேலையும் அழிக்க போகிறான். அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க. ஏன்னா விதுரர் அனுப்பி தான் நான் ஒரு சிற்பியாக இந்த அரக்கு மாளிகைக்குள்ளே வந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தூணை எழுப்பி இருக்கிறேன். அந்த தூணை உங்களால் நிச்சயமாக பெயர்க்க இயலும். ஏன்னா நீங்கள் பலசாலி. அந்த தூணை பெயர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு நிலவரையினுடைய தொடக்கம், அதன் வழியாக நீங்கள் அத்துணை பேரும் உங்கள் தாயை அழைத்து கொண்டு தப்பித்து விடலாம் என்று சொன்ன உடனே பீமன் நினச்ச, ஆகா இவன் எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்யணும், கூட இருந்தே குழிபறிக்கிற இந்த புரோசனன் நல்லாவே இருக்க மாட்டான் மனசில் நினச்சி புரோசனன் அப்படியே இறுக கட்டி கைக்குள்ளே வச்சுக்கிட்டான்.
எங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு, நீங்கள் எங்கள் கூட தான் சாப்பிடணும், நீங்கள் எங்கள் கூட தான் தூங்கணும்னா. புரோசனனுக்கு ஒரு வழியே இல்லை. முழுக்க முழுக்க நல்லா சாப்பிட்டு அவனோடே கிடந்து தூங்கினான் பாருங்க. நல்லா அசந்து தூங்கின உடனே பீமன் புறப்பட்டு போய் அந்த சிற்பி சொன்ன அடையாளத்தின்படி அந்த தூணை கண்டுகொண்டு தன்னுடைய முழு பலம் கொண்டு தூணை பெயர்த்தெடுத்து அதில் ஒரு பாதை போகுது. அந்த பாதை போச்சு பாருங்க. அதை அடையாளம் கண்டுகொண்டு பாண்டவர்களை மீதம் இருக்கக்கூடிய 4 தாயை சேர்த்து 5 பேர். இப்போ பாண்டவர்கள் 5 பேர், தாயை சேர்த்து 6 பேர். பீமன் இந்த 4 பாண்டவர்களையும் தாயையும் அழைத்து கொண்டு அந்த தூண் முன்னால் நிறுத்திவிட்டு எல்லாரும் ஓடுங்கன்னா அந்த பகுதி வழியாக அத்துணை பேரும் தாயை அழைத்து கொண்டு தப்பித்து சென்றார்கள். பீமனும் பின்னாடியே போனான். இப்போ எல்லாரும் தப்பிச்சு போங்கன்னு சொன்ன உடனே தாயை பிடித்து கொண்டு இந்த 4 பாண்டவர்களும் முன்னால் செல்ல பீமன் பின்னால் சென்று அந்த அரக்க மாளிகையை விட்டு இப்பொழுது வெளியே வந்தார்கள். அந்த சுரங்கப்பாதையின் வழியாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்தார்கள். அந்த இடத்துக்கு தான் இடும்பவனம் என்று பெயர். அந்த இடும்பவனத்தை வந்து அடைந்தார்கள். அங்கே அடைய இங்கே இந்த அரக்கு மாளிகைக்கு, அதாவது கடைசியாக போனவன் பீமன். மீதி 4 முதல்ல போயிட்டாங்க. தாயை கூப்பிட்டுட்டு முதல்ல போயிட்டாங்க. கடைசியாக அந்த தூணிலிருந்து போகக்கூடிய சுரங்க பாதைக்குள்ளே சென்று அரக்கு மாளிகையினுடைய எல்லையை அடைந்து இடும்ப வனத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக அரக்கு மாளிகைக்கு இவன் என்ன செய்தான்? நெருப்பூட்டினான் பீமன். நெருப்பில் அரக்கு மாளிகை அப்படியே என்னாகும்? உருகி எரிய ஆரம்பித்தது. இந்த 5 பேருக்கும் விஷம் கொடுப்பதற்காக 5 வேடுவர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த சம்பவம் ஒருவேளை நடக்கலைன்னா 5 பேருக்கும் எப்படியாவது விஷம் கொடுத்து கொல்லணும் அப்படின்னு புரோசனன் முடிவு பண்ணி 5 வேடுவர்களை அங்கே வச்சுருந்தான். அந்த 5 வேடுவர்களுக்குரிய தாயும் அங்கே இருந்தா. அந்த 5 வேடுவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வேடுவர்களுடைய தாயும் அங்கே இருந்தா. இப்போ புரோசனன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அரக்கு மாளிகையில் பற்றின தீயில இப்போ அவனும் எரிஞ்சு போனான். காலையில் விடிஞ்சு பார்த்தா மாளிகை முழுவதுமாக எரிந்து இந்த 5 வேடுவர்கள் மாண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய தாய் மாண்டு கிடந்தாள். புரோசனன் மாண்டு கிடந்தான். பார்த்த மக்கள் எல்லாரும் நினச்சாங்க பாண்டவர்கள் 5 பேரும் மாண்டு போனார்கள். பாண்டவர்களுடைய தாய் குந்தியும் செத்து போயிட்டா, இவர்களுக்கு உறுதுணையாக வந்த புரோசனனும் செத்து போயிட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த மக்கள் வந்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை திருதராஷ்டிரன் செய்கிறான். எல்லா உறுப்பும் சரியாக இருந்தாலே வாழ்க்கையில் தப்பு செய்யக்கூடாது. இவ்வளோ பெரிய குறைபாடு நமக்கு இருக்கும்போது இந்த குறைபாடோடு இந்த உலகத்தில் நாம் பிறந்துட்டோமே, நம்மால் யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது. என்ன பாவம் என்ன பிறவியில் செஞ்சோமோ இப்போ இந்த பிறவியில் இதை அனுபவிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் நன்மையே செய்யணும், தீமையே செய்யக்கூடாதுன்னு நினைக்க வேண்டிய திருதராஷ்டிரன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன்னுடைய தம்பி பிள்ளைகளை பரிதவிக்கும்படி செய்ததை நிச்சயமாக நம்மால் மறக்கவே இயலாது. பாரதம் அதற்குரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருதராஷ்டிரன் செஞ்ச பாவம், அதுக்கு உறுதுணையாக இருந்த அவனுடைய மந்திரி புரோசனன் செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கக்கூடிய பாவங்களே அல்ல. வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகளை நாம் செய்கிறோம். ஆனால் தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு என்பதே இல்லை. அதனால் நீ தெரிந்து ஒரு தவறை மற்றவனுக்கு செய்தால் உன்னை தேடி அந்த வினை காத்து நின்று கொல்லும் என்பதை கௌரவர்கள் வாயிலாக பாரதம் இந்த உலகத்திற்கு சொல்கிறது. அதனால்தான் தகப்பன் தீங்கு நினைச்சதுனால தான், தான் தம்பி பிள்ளைன்னு கூட நினைக்காம தீமை நினைச்ச காரணத்தினால்தான் தாம் பிள்ளையில் ஒன்று கூட மிஞ்சாம அத்தனை பேரும் என்று சொன்னால் அழிவை கையில் எடுப்பவனுக்கு அந்த அழிவால் தான் மரணம். கத்தியை கையில் எடுக்கிறவனுக்கு கத்தியால் தான் மரணம். கட்டையை கையில் எடுக்கிறவனுக்கு கட்டையால் தான் மரணம். நெருப்பை கையில் எடுக்கிறவனுக்கு நெருப்பால் தான் மரணம். ஆக செஞ்ச வினையிலிருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பாரதம் தெளிவாக காட்டுகிறதே. பாரதம் ஆயுள் உள்ள வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை சிந்தனைகள், அத்தனை அறங்கள் அதிலே குவிந்து கிடக்கிறது பெரியோர்களே.